அடுத்து 66வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். பார்னானது உலகம், மேதினி, இதெல்லாம் நமக்கே தெரியும் அப்படி தானே. உலகம் கடல், அதுக்கப்புறம் கடல் பார்த்தல் அது வராது. இங்கே வந்து உலகம் மேதினி, மேதினி உலகம். ஓகேயா, ஆப்ஷன் பி. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். அடுத்த கொஸ்டினும் 67வது கொஸ்டின் செப்புதல் கூறல் ரெண்டுமே வந்து என்ன தான், ஒன்று தான் அப்படி தானே. அடுத்து 68வது கொஸ்டின் பாருங்கள். ஊன் எனும் வேர் சொல்லின் பதம் அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னது, ஆப்ஷன் பி, உண்டால் அப்படிங்கிறது. ஓகேயா. 69வது கொஸ்டின் பாருங்கள். ஆடினான், வேர் சொல் தருக. ஆடு. இந்த வேர் சொல் வந்து ஒருத்தங்களை ஏவுற மாதிரியே இருக்கணும் அப்படி தானே. இப்போ போகின்றார், போ அப்படின்னு சொல்கிறது. சிரிக்கின்றார், சிரி அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து வேர் சொல். ஸோ ஒருத்தரை ஏவுற மாதிரி இருக்கிறது வேர் சொல். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஆடினானுக்கு ஆடு அப்படியே எடுத்துடலாம். ஆடினால் இங்கே ஆடுன்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கொஷின்லேருந்தே ஆன்சர் எடுக்கிறனால எடுத்துடலாம், ஆப்ஷன் டி. இது தெரியாதவங்களுக்கு. அடுத்து சரியான அகர வரிசை எழுதுக. இந்த அகர வரிசையிலேருந்து இது 5வது கொஷின் பார்க்குறோங்க. அழகாக 5 மார்க் தூக்கக்கூடியது. ஓகேவா. கரம், கானகம், கீச்சு, கொண்டை, கோட்டை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆப்ஷன் ஏ.